இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி. ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டின்றது இந்த ஃபார்முலாவை மையப்படுத்தி தான். அதாவது மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2. அதாவது Z1 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் Z2 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது. எப்பயுமே தனித்தனியாக மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம்ல அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு, கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணோம்னா அந்த சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்னு சொல்லணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இதுதான் ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி. இதையே மைனஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி நம்ம தியரமை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ப்ராப்பர்ட்டிஸை நம்ம விளங்கிக்கிறணும். இந்த Z1 மாடுலஸ் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மீதி உள்ளதை நம்ம படிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, உள்ளது Z1, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை Z அப்படின்னு எடுத்துக்கிறேன். சும்மா இது வந்து ரஃப் தான். Z இஸ் ஈக்குவல் டு A + IB அப்படின்னு எடுத்துக்கிற போகிறேன். A + IB அப்படின்னு எடுத்துக்கிற போகிறேன். அப்போது Z இஸ் ஈக்குவல் டு A + IB அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா Z பாருங்கிறது அதோட காஞ்சிகேட்னு அர்த்தம். அதாவது இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் குறிய மாற்றணும். ஸோ A - IB அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் Z வந்து A + IB, Z பார் வந்து A - IB அப்படின்னு எடுத்துக்கிற போகிறோம். ஓகேவா? இப்போது Z பார் ரெண்டுமே இருக்குது. இப்போ Z-ஐயும் Z பாரையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். நல்லா கவனிங்க. Z-ஐயும் Z பாரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும்னா, இப்போ A + IBயும் A - IBயும் இது எப்படி இருக்குன்னா, அல்ஜிப்ரா ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க. A + B × A - B. அப்போ ரெண்டு இதையும் ஒரு நம்பர் அதோட காஞ்சிகேட் அதை மல்டிப்ளை பண்ணோன்னா எப்பயுமே எனக்கு என்ன கிடைக்கும்னா A² + B² கிடைக்கும். ஓகேவா? அதாவது I × I² ஒரு டேர்ம் வரும். I² -1. அதனால டேரெக்டாக நமக்கு என்ன கிடைக்கும்னா A² + B² கிடைக்கும். ஓகேவா? அப்போது ஏற்கனவே நம்ம ஒன்று படிச்சிருக்கோம். என்னென்னா, மாடுலஸ் ஆஃப் Z-னா த ஸ்கொயர் ரூட் ஆஃப் A² + B² அப்படின்னு அர்த்தம். மாடுலஸ் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் Z-னா இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் A² + B². அப்போனா இந்த மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? அப்போயும் என்ன கிடைக்கும்னா அந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு A² + B² அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த A² + B²க்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் Z² எழுதிக்கலாம். அப்போது Z பாரை Z பாருக்கு பதிலாக நான் A² + B² வருது இல்லையா, அதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம்னா மாடுலஸ் ஆஃப் Z² அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் Z². இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா அது. ஓகேவா? இது வந்து ஒரு ஃபார்முலா. இது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி Z இங்கே இருக்குது. Z பாரும் இருக்குது. ஓகேவா? ரெண்டையும் நான் இப்போது ஆட் பண்ண போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. Z-ஐயும் Z பாரையும் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா, Z-ஐயும் Z பாரையும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த +IB -IB இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். சரியா? இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு எனக்கு 2A அப்படின்னு கிடைக்கும். 2A. இந்த ஏங்கிறது என்னது? ரியல் பார்ட் ஆஃப் Z-ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ 2 × ரியல் பார்ட் ஆஃப் Z அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ நான் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ நான் இந்த ஃபார்முலாவில் என்ன சொல்கிறோன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட காஞ்சிகேட் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் 2 ரியல் பார்ட் ஆஃப் Z அப்படிங்கிற ஒரு டேர்ம் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து மிக முக்கியமான ஃபார்முலா. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த Z பார் ரெண்டையும் ஆட் பண்ணோம் இல்லையா, 2Aன்னு கிடச்சிச்சு. அதை ரியல் பார்ட் ஆஃப் Z-ன்னு வச்சுருக்கோம். இப்போ Z-க்கும் நான் மாடுலஸ்
இசட்டுக்கு மாடுலஸ் ஆஃப் இசட்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம படித்தோம். மாடுலஸ் ஆஃப் இசட்னா த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதே மாடுலஸ் ஆஃப் இசட் பார்னால் என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் இசட் பார்னாலும் இது இசட் பாருங்கிறது என்னது? ஏ ப்ளஸ் ஐபி, ஏ மைனஸ் ஐபின்னு அர்த்தம் இசட் பார். அப்போ அதை நான் ஸ்கொயர் பண்ணேன்னா ஆக்சுவலி எப்போயுமே ஸ்கொயர் பண்ணுற மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாலே ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். அடுத்து இமேஜினரி பார்ட் வந்து மைனஸ் பி, அதையும் ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். அப்படி ஸ்கொயர் பண்ணால் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? பி ஸ்கொயர் தானே. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னே தான் கிடைக்கும். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான். அதே மாதிரி தான் மாடுலஸ் ஆஃப் இசட் பாரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான். ஓகே, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். மாடுலஸ் ஆஃப் இசட்டும் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இங்கே நம்ம என்ன ஃபார்முலா சொல்லலாம் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் இசட்டும் மாடுலஸ் ஆஃப் இசட் பாரும் ஒன்று தான். இசட் பார்னுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சாலும், இசட்டுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சாலும், அதோட காஞ்சிகேட்டுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சாலும், காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கண்டுபிடிச்சாலும், இது ரெண்டுமே மாடுலஸ் கண்டுபிடிச்சா ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு ஃபார்முலா, இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது நான் எப்பயுமே இந்த ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்னா நம்ம எழுதியிருக்கோம். இதை விட ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோமே, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ 2 + 3i அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதில் ரியல் பார்ட் என்னது அப்படின்னா, ரியல் பார்ட் ஆஃப் இசட் வந்து என்னென்னா, let z is equal to 2 + 3i அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ என்ன கிடைக்கும்னா 2 + 3i ரியல் பார்ட் ஆஃப் இசட் வந்து 2, இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் என்னது 3ன்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே வந்து 2, அது வந்து 3ன்னு அர்த்தம். ஓகேவா? ஏதோ ஒரு நம்பர் அப்படி எடுத்துக்கிறப்போ அப்போ என்ன கிடைக்கும்னா, இப்போ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் இல்லையா? 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். அப்போது 4 + 9 கிடைக்கும். த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13. 13க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 3 பாயிண்ட் சம்திங்கில் கிடைக்கும். ஓகேவா? 3 பாயிண்ட் சம்திங்கில் கிடைக்கும். இப்போது நம்ம வேறு ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறோமே, லெட் z is equal to 4 + 3iன்னு வச்சுக்கிறோம். சும்மா எதுனாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதெல்லாம். ஓகேவா? அப்போது மாடுலஸ் ஆஃப் இசட்னா என்ன கிடைக்கும்? மாடுலஸ் ஆஃப் இசட்னா த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போது த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 + 9 இப்போ 25ன்னு கிடைக்குமா? 25. அப்போது 25னா என்ன கிடைக்கும்? 25னா 5 ± 5. இப்போது நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி நான் எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தாலும் 2 + 3iன்னு எடுத்திருக்கேன், இங்கே 4 + 3iன்னு எடுத்திருக்கேன், 4 - 3iனாலும் இதே தான். எப்படியோ நமக்கு வந்து ஒன்று தான். இந்த மாதிரி நம்ம என்ன நம்பர் எடுத்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸில் தான் கிடைக்கும். ஸ்கொயர் ரூட்டில் உள்ள வந்து மைனஸில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ப்ளஸில் தான் வரும். அந்த வேல்யூ இதில் ரியல் பார்ட் ஆஃப் இசட் வந்து 2, இதில் இமேஜினரி பார்ட் வந்து 3, இங்கே ரியல் பார்ட் ஆஃப் இசட் 4. ஆனால் மாடுலஸ் ஆஃப் இசட் எப்பயுமே ரியல் பார்ட்டை விட கூட தான் கிடைக்கும். இது 3 பாயிண்ட் சம்திங், இங்கே 5ன்னு கிடைக்குது. அப்போது ரியல் பார்ட்டை விட எப்போவுமே கிடைக்கிற மாடுலஸ் மதிப்பு எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ரியல் பார்ட் ஆஃப் இசட்டை விட அந்த கிடைக்கிற எனக்கு மாடுலஸ் வேல்யூ வந்து எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது நான் அந்த ஃபார்முலாவை என்ன சொல்லலாம், இங்கனக்குள்ளே ஒரு ஃபார்முலா எழுதணும்னா இங்கனக்குள்ளே என்ன சொல்ல போகிறோம்னா, இந்த மாடுலஸ் ஆஃப் இசட்டு எப்போவுமே மாடுலஸ் ஆஃப் இசட்டு எனக்கு அதிகமாக தான் இருக்கும். எதை விட அதிகமாக இருக்கும்? ரியல் பார்ட் ஆஃப் இசட்டை விட அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? அல்லது இதை எப்படி சொல்லலாம், ரியல் பார்ட் ஆஃப் இசட்டு கம்மியாக தான் இருக்கும். எதை விட? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். புரியுதா? இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவும் ஒன்று சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம நிறைய ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம். அதாவது ஒரே மாடுலஸை வந்து இந்த மாதிரிலாம் எழுதிக்கலாம் அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா சொல்லலாம். இப்போ மாடுலஸை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மாடுலஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு Z2ன்னு எழுதியிருக்கோம். இப்போ மாடுலஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இதை தனித்தனியாக பிரித்தும் எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2. இது ஈக்குவல்ட்டுனாலே இது இப்படி தனித்தனியாக இருந்தால் கூட ஒன்றா எழுதிக்கலாம், ஒன்றா இருந்தால் தனித்தனியாக எழுதிக்கலாம். ஓகேவா? இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு ஃபார்முலா கடைசியாக சொன்னது. இப்போது Z வந்து A + IB, Z பார் வந்து A - IB. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஓகேவா? இது A + IB, இது A - IB. இப்போது Z பார் A - IB. Z பாருக்கு இன்னொரு தடவை காஞ்சிகேட் கண்டுபிடிக்கிறேன். அப்போது அந்த ஃபார்முலாவை எப்படி சொல்லலாம்னா Z டபுள் பார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது Z பாருக்கு பார். அப்போ A - IBயை திரும்ப எழுதுனா என்ன எழுதிக்கலாம்? A + IBனே கிடச்சிடும். அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா என்ன சொல்லலாம் அப்படின்னா இசட்டும் Z டபுள் பாரும் ஈக்குவல் தான். Z வந்து A + IB. Z பார்னா இதுக்கு காஞ்சிகேட். Z பாருக்கு ஒரு பார்னா இன்னொரு பார் போட்டோம்னா A + IBனே கிடைக்கும். அப்போ இசட்டே கிடச்சிருது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன ஃபார்முலா சொல்லலாம் அப்படின்னா Z டபுள் பார் அப்படின்னா அது இசட்டுக்கு ஈக்குவல். புரியுதா? அப்போ இசட்டை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டபுள் பாராகவும் எழுதிக்கலாம். அதனால் எந்த மதிப்பும் மாறாது. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டபுள் பாராக எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? சரியாம்மா? இப்போது இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிக்கு நான் உள்ளே போகவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இத்தனை ஃபார்முலாவும் நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று Z டபுள் பார், ஒரு காஞ்சிகேட் எடுத்துக்கிட்டு இன்னொரு காஞ்சிகேட் போட்டோம்னா திரும்ப எனக்கு அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்த நம்பரே கிடைக்கும். Z டபுள் பார்னால் இசட்டே தான் கிடைக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட காஞ்சிகேட்டையும் மல்டிப்ளை பண்ணால் மாடுலஸ் ஆஃப் Z2க்கு ஈக்குவல். ஓகேவா? அடுத்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட காஞ்சிகேட் ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 ரியல் பார்ட் ஆஃப் Z ஈக்குவல். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் இசட்டும் மாடுலஸ் ஆஃப் Z பாரும் ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்புறம் கடைசியாக நம்ம ஒரு ஃபார்முலா படிக்கிறோம். இந்த ரியல் பார்ட் ஆஃப் இசட்டு எப்பயுமே மாடுலஸ் இசட்டை விட சின்ன மதிப்பாக தான் இருக்கும். ரியல் பார்ட் ஆஃப் இசட் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அந்த கிடைக்கிற மாடுலஸ் மதிப்பு எப்பயுமே அதோட வேல்யூ ரியல் பார்ட் ஆஃப் இசட்டை விட அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் மாடுலஸ்குள்ளே 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி மாடுலஸ் கண்டுபிடிக்கிறத விட தனித்தனியாக மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டு மல்டிப்ளை பண்ணுறதும் எல்லாமே ஈக்குவல் தான். ஓகேவா? இப்போ நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிக்குள்ளே போகலாம். இது எல்லாமே நமக்கு ஃபார்முலா ஓரியன்டாக இருக்கிற சம் மட்டும்தான். இப்போ தான் நம்ம உண்மையாகவே ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டினா என்ன அதை பற்றி நம்ம முழுக்க படிக்க போகிறோம். ஓகேவா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? அதாவது தொடங்கும் போது என்ன செய்கிறோம்னா மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2
த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிற போகிறோம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் ஒரு தடவை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்றதை எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மீதி உள்ளதை எழுதுகிறேன். அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2. இதான் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மாடுலஸ் ஆஃப் Z1ல மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம முத எடுக்கும்போது லெஃப்ட் சைடு எடுத்துக்கிற போகிறோம், ரைட் சைடு ப்ரூவ் பண்ணி கொண்டு வர போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்க போகிறேன். எடுத்துக்கிட்டு இதை எப்படி எழுதிக்கலாம்னா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ a ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் Z1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அப்படி எழுதுவோம் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் பண்ணோம்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட கான்ஜுகேட்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி எழுதிக்கிற போகிறோம்னா, Z1 ப்ளஸ் Z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது கோலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படி எடுத்துக்கிற போகிறோம். அடுத்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z2 ஹோல் பார்னு எழுதிக்கிறப்போ. ஓகேவா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட கான்ஜுகேட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாவே மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயருக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதான் இங்கே பார்த்தோம். ஏற்கனவே நான் இந்த ஃபார்முலா படித்தேன். அதை திரும்ப ரீகால் பண்ணிக்கோங்க. Z பார்னா Z ஸ்கொயர், Z ஸ்கொயரை மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயரை Z இன்ட்டு Z பார்னு எழுதிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், நான் சொல்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே ஏற்கனவே நான் எழுதியிருக்கிறதான், அதையே நான் சொல்கிறேன். இப்போ மொத்தமாக நான் பார் போடுறதை தனித்தனி பாராகவும் மாற்றி எழுதிக்கலாம். அப்போ Z1 ப்ளஸ் Z2 அப்படியே இருக்கும். இதுக்கிடையில் இந்த ஃபார்முலாவை எழுதிருங்க. அதாவது Z பார்னா மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர். இதை நீங்கள் எப்பயுமே இந்த ப்ராப்பர்ட்டி என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை எழுதிக்கிட்டே வரணும். இதை தனித்தனிதாக பிரித்து எழுதிக்கலாம். Z1 பார் ப்ளஸ் Z2 பார் இது தனித்தனியாக பிரித்து எழுதுகிறேன். இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். எப்படின்னா Z1 Z1ஓட Z1 Z2 பாரோட Z2வை Z1ஓட Z2வை Z2 பாரோட அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி நான் எழுத போகிறேன். அப்போ என்ன கிடைக்குன்னா Z1 பார் ப்ளஸ் Z1 Z2 பார் ப்ளஸ் Z2 Z1 பார் ப்ளஸ் Z2 பார் அப்படின்னு கிடைக்கும். 4 டேர்மாக எனக்கு மல்டிப்ளை ஆகி வரும். இப்போ நமக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர்னா Z பார் ஒரு காம்ப்ளெக்ஸ் அதோட கான்ஜுகேட். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் அதோட கான்ஜுகேட் ரொம்ப முக்கியம். Z1 Z1ஓட கான்ஜுகேட், Z2ஓட கான்ஜுகேட், அது மட்டும்தான் மாடுலஸில் ஸ்கொயர் வரும். அப்போ என்ன கிடைக்கும்? Z1 ஸ்கொயர் ப்ளஸ் இது Z1 ஸ்கொயர் போட முடியாது, ஏன்னா இது Z1, இது Z2ஓட பார், இது Z2 Z1ஓட பார். அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இதை அப்படியே தான் வச்சுக்கணும். Z1 Z2 பார், அடுத்தது Z2 Z1 பார். இது Z2 ரெண்டு சேமாக இருந்தால் மட்டும்தான் மாடுலஸில் போட முடியும். அப்போ ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், இப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ப்ளஸ் Z1 Z2 பார். முதல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடுத்து அதோட பார் அப்படி எழுதுகிறேன். அப்போ Z1 பார் அப்புறம் Z2
ஒன்றை தான் ஃபஸ்ட் எழுதணும், அடுத்து 2 அந்த மாதிரி எழுதுகிறேன். அடுத்து ப்ளஸ் Z2 ஹோல் ஸ்கொயர். மல்டிப்ளிகேஷனில் மாற்றி போட்டு கூட நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இது அப்படியே இடம் மாற்றிருக்கேன். இடம் அப்படியே மாற்றுறதுனால அப்படி தோசை திருப்பி போட்ட மாதிரி அப்படி எழுதுறதுனால குறி எதுவும் மாறாது. Z1 பார் இங்கே முன்னாடி எழுதிட்டேன், Z2வை அடுத்து எழுதியிருக்கிறேன். அடுத்து Z2 ஸ்கொயர் அப்படி வந்துடும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா Z1 ஸ்கொயர் அப்படி இருக்கும். இந்த Z1 Z2 பார் அப்படி இருக்கட்டும். இது என்ன ஆகும்னா Z1 பார் இருக்கும். இந்த Z2க்கு பதிலாக Z2 டபுள் பார்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன், நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படித்தோம். Z டபுள் பார்னா அது Zக்கு ஈக்குவல் இப்படி படித்தோம் இல்லையா? இந்த ஃபார்முலாவை இங்கே நான் அப்ளை பண்ண போகிறேன். டபுள் பார் அப்படின்னு போட்டுக்கலாம். Z1 பாரை அப்படி வச்சுக்கிறேன். ஏன் அப்படி எழுதுகிறேன் அப்படின்னா, இங்கே Z1ல் பாரே கிடையாது, ஆனால் இங்கே Z1ல் பார் இருக்குது. ஆனால் Z2ல் பார் இருக்குது, இங்கே இல்லவே இல்லை. அதனால் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறதுக்காக Z2 டபுள் பார்னு போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா ப்ளஸ் இது அப்படியே மாறிக்கிறோம், Z2 ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன நடக்கும்னா Z1 ஸ்கொயர்டு அப்படியே வரும், Z1 Z2 பார் அப்படியே இருக்கும். இது என்ன ஆகும்னா இங்கே ஒரு பார் இங்கே ஒரு பார் இருக்குது. Z1 Z2 Z1ல் ஒரு பார், Z2ல் 2 பார் இருக்குது. இந்த பார் ஒரே மாதிரி இருக்கிறத சேர்ந்தாப்பில் எழுதிக்கலாம். அதாவது Z1 Z2 த ஹோல் பார் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் தனித்தனியாக பார் எழுதிக்கலாம், அல்லது தனித்தனி பாராக இருக்கிறத ஒரே பாராக சேர்த்து எழுதிக்கலாம். புரியுதா? அப்போ அந்த ஃபார்முலா படி நான் என்ன பண்ணுறேன், இங்கே 2 பாராக இருக்கிறத நான் ஒரே பாராக மாற்றி எழுதிக்கிறேன். அப்போ ஒரு பாராக மாற்றுறேன்னா Z2ல் மட்டும் ஒரு பார் இருக்கும். Z2ல் 2 பார், அதனால் ஒரு பார் இங்கே இருக்கும், ஒரு பார் சேர்த்து எழுதிக்கிறேன். ஒரு பாரை மட்டும்தான் சேர்த்து எழுத முடியும், ஏன்னா 2 இடத்துல இங்கே பார் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? 2 இடத்துல பார் இருக்குது, 2 இடத்துல இங்கே ஒரு பார் இங்கே ஒரு பார் சேர்ந்தாப்பில் அப்படியே ஒரே பார் ஆயிரும். இந்த Z2ல் இருக்கிற எக்ஸ்ட்ரா பார் எப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே Z2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த டேர்மை மட்டும் பாருங்களேன், இந்த டேர்மை மட்டும் Z1 Z2 பார், இது Z1 Z2 பார் த ஹோல் பார். இது என்ன அர்த்தம், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட காஞ்சுகேட். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2 பார் அதோட காஞ்சுகேட் Z1 Z2 பாருக்கு ஒரு பார் காஞ்சுகேட். இது நம்ம ஒரு ஃபார்முலாவில் படித்தோம். என்ன ஃபார்முலா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட பார் ரெண்டையும் சேர்த்தோம்னா எதுக்கு ஈக்குவல், 2 ரியல் பார்ட் ஆஃப் இசட்டுக்கு ஈக்குவல். 2 ரியல் பார்ட் ஆஃப் இசட்டுக்கு ஈக்குவல். இப்படி ஒரு ஃபார்முலா படித்தோமா, இசட் பார்னா 2 ரியல் பார்ட் ஆஃப் இசட்டுன்னு படித்தோம். இதாக இருக்குது பாருங்கள், இசட் ப்ளஸ் இசட் பார்னா 2 ரியல் பார்ட் ஆஃப் இசட். 2ஏன்னு கிடைக்குது இல்லையா, ஐபி மைனஸ் ஐபி கேன்சல் ஆகிரும், ஏ மட்டும் தான் கிடைக்கும். ஏன்றது ரியல் பார்ட் ஆஃப் இசட். அப்போ 2 ரியல் பார்ட் ஆஃப் இசட்னு போட்டுக்கலாம் தானே. அப்போ இந்த ஃபார்முலா படி இந்த ஸ்டெப்பெல்லாம் அப்படியே வரும். மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர், இதுக்கு பதிலாக 2 ரியல் பார்ட் ஆஃப் இசட் இங்கே இல்லை, இசட்க்கு பதிலாக Z1 Z2 பார் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுக்கு பதிலாக இது அப்படியே எழுதுகிறோம். ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர். இப்போ இந்த ரியல் பார்ட் ஆஃப் இசட் எதுக்கு ஈக்குவல்னு படித்தோம், ரியல் பார்ட் ஆஃப் இசட் எப்போவுமே மாடுலஸ் இசட்டை விட சின்னதாக தான் இருக்கும்னு படித்தோம். மாடுலஸ் இசட்டை விட சின்னதாக தான் இருக்கும். எப்போயுமே மாடுலஸ் இசட் தான் பெரிய மதிப்பாக கிடைக்குது, ரியல் பார்ட்டை விட அதுதான் பெருசாக இருக்கும்னு ஒரு ஃபார்முலா படித்தோம். அப்போ அந்த ஃபார்முலா படி இதை நம்ம அப்படி பிரித்து எழுதிக்கிறோம். அந்த ஃபார்முலா படி இதை பிரித்து எழுதுகிறோம்.
அப்போ என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ப்ளஸ் ரியல் பார்ட் ஆஃப் Z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். அதனால் இங்கனுக்குள்ளேயே அதை மாற்றிக்கலாம். எப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அது முன்னாடி அங்கனக்குள்ளே போட முடியாது. அதனால் முன்னாடி ஈக்குவல் இருக்கிற இடத்துல எந்த இடத்துல ரியல் பார்ட் ஆஃப் Z மாத்திரமோ அது மட்டும் இடம் மாறிடும். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் Z எப்படி எழுதிக்கலாம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படியே இருக்கும் இந்த முன்னாடி உள்ள நம்பர். இதுக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 பார் அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது இதுதான் இசட்டுன்னு அர்த்தம். இந்த ஹோல் பார்ட்டு தான் இசட்டு மாதிரி அப்படி கன்சிடர் பண்ணிக்கணும், அசியூம் பண்ணிவிட்டு அதை எழுதணும். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் இசட்டுன்னு எழுதிக்கலாம். எல்லாமே ஈக்குவல் தான். அப்போ என்ன கிடைக்கும்? Z2 ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இப்போ இனிமேல் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் போடணும் எல்லா இடத்துலையுமே. Z1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இந்த மாடுலஸை தனித்தனியாக எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ மாடுலஸ் ஆஃப் Z தனியாக Z1, அடுத்து மாடுலஸ் ஆஃப் Z2 பார் ப்ளஸ் Z2 the whole square. அடுத்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z1. இது Z2 பார்க்கு பதிலாக என்ன எழுதலாம்? ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்னது? மாடுலஸ் ஆஃப் Z இஸ் ஈக்குவல் டு Z பார். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட கான்ஜுகேட் எது இருந்தாலும் மாடுலஸ் மதிப்பு ஒன்று தான். அப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், Z1 மாடுலஸ் ஆஃப் Z2னே எழுதிக்கலாம். Z2 பார் இல்லாமல் Z2னே எழுதிக்கலாம். ப்ளஸ் Z2 ஸ்கொயர். இப்போ இது எப்படி இருக்குது? A ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர் இருக்குது. அப்போ நான் என்ன எப்படி எழுதிக்கலாம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 the whole square அப்படின்னு எழுதிக்கலாமா? இது அப்படி தானே இருக்குது. பாருங்கள், இது ஃபுல்லும் A, இது A, இது ஃபுல்லும் B, இது B. அப்போ A ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர் மாதிரி இருக்கா? அப்போ A ப்ளஸ் B the whole square அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த சைடு லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 the whole ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஸ்கொயர்டு, இங்கே ஒரு ஸ்கொயர்டு, ரெண்டு சைடு ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 அப்படின்னு கிடச்சிரும். அவ்வளோதான், ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இதான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இந்த சைடில் உள்ள ஃபார்முலாஸை மட்டும் கரெக்டாக தெளிவாக புரிஞ்சு எழுதுனீங்கன்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அந்த தியரம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இதுதான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம். இந்த தியரத்தை மாடுலஸ் ஆஃப் Z1 லெஃப்ட் சைடு Z1 Z2 the whole ஸ்கொயர்னு எடுத்துக்கிற போகிறேன். ஸ்கொயர்டுனாலே Z பார்னா மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அதாவது மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயரை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட கான்ஜுகேட்டாக எழுதிக்கலாம் மல்டிப்ளிகேஷன் டேர்மில். அப்போ Z1 ப்ளஸ் Z2வை அப்படி Z1 ப்ளஸ் Z2 Z1 ப்ளஸ் Z2 the whole பார். அப்போ இந்த பாரை தனித்தனியாக மாற்றி எழுதிக்கிறேன். அப்படியே உள்ள வழக்கம் போல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். Z1 Z1 பார் Z1 Z2 பார் அப்படியே உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே ஒரு 2 டேர்ம், இங்கே ஒரு 2 டேர்ம், மொத்தம் 4 டேர்மாக எனக்கு கிடைக்கும்.
இப்போ நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட பார்னா இசட் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். அதனால அதோட காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது Z1னா Z1ஓட பார், Z2னா Z2ஓட பார், அது மட்டும்தான் ஸ்கொயர்ட் ஆகும். நடுவில் இருக்கிறது ஸ்கொயர்ட் ஆகாது. அப்படியே தான் எழுதிக்கிறேன். மொதல் Z1 ஃபஸ்ட் எழுதுகிறேன், அடுத்து 2 எழுதுகிறேன், அப்படி எழுதிக்கிறேன். இப்படி இடம் மாற்றி எழுதுகிறேன். அப்போ Z1 பார் முன்னாடி வந்துடும், Z2வை நான் அடுத்து எழுதுகிறேன். அப்படி எழுதிக்கிட்டால் இந்த டேர்ம் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா Z1 இந்த டேர்ம்லாம் அப்படியே தான் வரும். அந்த மூணாவது டேர்ம் மட்டும் பாருங்கள், Z1 பார் அப்படியே இருக்கும். இந்த வெறும் Z2ன்னு இருக்கிறத Z2 இந்த டபுள் பார்னு எழுதிக்கலாம். அதாவது Z டபுள் பார்னா Zக்கு தான் ஈக்குவல். அப்போ Z2 டபுள் பார்னா Z2க்கு ஈக்குவல். இப்போ Z2க்கு பதிலாக Z2 டபுள் பார்னு எழுதிக்கிறேன். இங்கே ஒரு பார் இங்கே ஒரு பார் சேர்ந்தாப்பில் ஒரே பாராக போட்டுக்கிறேன். இப்போ இந்த உள்ள நடுவில் உள்ள டேர்ம் மட்டும் பாருங்கள், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட பார் Z1 Z2 பார், இது Z1 Z2 பார், த ஹோல் பார், ஒரே பார். இப்போ பாருன்னா கண்டிப்பாக அதை எப்படி எழுதிக்கலாம்னா 2 ரியல் பார்ட் ஆஃப் இசட்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே 2 ரியல் பார்ட் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக இதான் Z1 Z2 பார் தான், அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ 2 ரியல் பார்ட் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக இங்கே நான் ரியல் பார்ட் ஆஃப் இசட்னாலே அதை இன்னொரு விதமாக எப்படி எழுதலாம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட்னு எழுதிக்கலாம். அப்போ 2 அப்படியே வரும். இந்த ரியல் பார்ட் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக லெஸ் தென் போடுறோம்ல, அந்த லெஸ் தென் நடுவுலாம் ப்ளஸ்ஸுக்கு எடுத்து போட முடியாது. அதனால் ஈக்குவல்ட்டி எங்கே போடுறோமோ அங்கனையே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு மாறும். எப்போ ரியல் பார்ட் ஆஃப் இசட்டை நான் மாற்றி எழுதுறனோ அப்போ மட்டும்தான் இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடணும், அது வரைக்கும் போடக்கூடாது. அப்போது Z1 ஸ்கொயர் 2 ரியல் பார்ட் ஆஃப்னு வந்துடும், ரியல் பார்ட் ஆஃப்னு வந்துடும். இந்த ரியல் பார்ட்டுக்கு பதிலாக மாடுலஸ் போடுறோம், இந்த மாடுலஸை தனித்தனியாக எழுதுறோம். ஓகேவா? Z1 Z2 பார். இப்போ Z1 அப்படியே இருக்கும், Z2 பாருக்கு பதிலாக வெறும் Z1 எழுதிக்கலாம். ஏன்னா அதுக்கும் ஃபார்முலா உண்டு. மாடுலஸ் Z மாடுலஸ் Z பாரும் ரெண்டு ஈக்குவல் தான், ஒரே வேல்யூ தான் கிடைக்க போகுது. அதனால Z2 பாருக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் Z1 எழுதிக்கிறேன். இப்போ என்ன வரும்னா a ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்டு மாதிரியே இருக்குது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படியே தான் வரும். ஆனால் சரி இப்போ Z ஸ்கொயர்டுக்கு பதிலாக அப்படியே எழுதிக்கலாம். a ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்டு மாதிரியே இருக்குது. அப்போ இதை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு மாடுலஸ் ஆஃப் த ஸ்கொயர்டுன்னு இருக்குது, மாடுலஸ் ஸ்கொயரில் Z1 Z2 த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்குது. இங்கே Z1 ப்ளஸ் Z2 மாடுலஸ் ஆஃப் Z2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்புறம் ரெண்டு சைடுமே ஸ்கொயர் இருக்கனால அது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு நமக்கு வந்து அந்த ஸ்கொயர்டு இல்லாத டேர்ம் கிடைக்கும். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் ட்ரையாங்கிள் இன்ஈக்குவாலிட்டி. இன்ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமமாக இருக்காது, ஆனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஈக்குவலாக இருக்காது, ஈக்குவலாக இல்லாமல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இன்ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதே இது மைனஸ் வந்துச்சுன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? இதே கான்செப்ட் தான், ஆனால் மைனஸில். அதுவும் ட்ரையாங்கிள் இன்ஈக்குவாலிட்டி தான். ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா நம்ம இதை அப்படியே எடுத்துக்கணும். ஓகேவா? ஒரு தடவை நல்லா திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்முலாவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபார்முலான்னு சொல்கிறது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் எல்லாமே. அந்த தியரத்தை நீங்கள் நல்லா ஃபுல் இன்வால்மெண்ட்டோட நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் இன்ஈக்குவாலிட்டி ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். இது ஒன்றுமே கிடையாது, நான் நடத்துறதுக்கு தான் இவ்வளோ நேரம் எடுக்குது. பட் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக